எப்படி இருக்குது பாருங்க, சரியா இல்லை? ஹோட்டல் ஸ்டைலு, ஹோட்டல் ஸ்டைலா, 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலு. ஒயிட் கிரேவி அப்படியே சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அப்படியே ஊற்றி அப்படியே சப்புன்னு ஒரு தொட்டு சாப்பிட்டுன்னு வச்சுக்க, அப்படி இருக்கும். அப்படியே தரமாக செய்யலாம் வாங்க. நான் ஒன்று கையை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சில்லறை வாங்கிட்டேன், சின்ன சில்லறை பெருசாக இருக்கிறாரு. ஒரு தேங்காய் முழுசாக, அதாவது 2 தேங்காய் மூலி, இதை முழுசாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பூவை லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையானதுன்ட்டு பார்த்துக்கலாம். 2 3 இல்லை 5, தப்பாக சொல்லிட்டேன், 5 வெங்காயம், 2 கருவேப்பிலை இனுக்கு, கொத்தமல்லி, ஒரு கேரட்டு தோல் சீவி வச்சுக்கிறேன், ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுக்கிறேன். ஒயிட் கிரேவின்றதுனால இதுக்கு வந்து மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதனால் இஞ்சி பூண்டு ப்ளஸ்ஸு பச்சை மிளகாய், இதில் தான் காரமே. அதனால் நான் 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸு, வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம் பொடி பொடியாக. நம்ம 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம், அதனால் முழுசாகவே போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை, உருளைக்கிழங்கும் இதே மாதிரி கட்டிங்கன்னா அப்படியே கட்டமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீன்ஸு கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் குட்டியாக வேணாம், ரொம்பவும் பொடியாக வேணாம், அப்படியே சதுக்கு, அவ்வளோதான். அவ்வளோதான், பீன்ஸ் வெட்டினாச்சு. முக்கியமானது குருமாக்கு, ஒயிட் குருமாக்கு இது 3 தான். கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கலாம். சும்மா இந்த அளவுக்கு படாவாக இருக்குது. அதனால் இது என்ன கணக்குனே எனக்கு தெரியல. சும்மா நம்ம நார்மல் சைஸ் பூண்டே ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி இருந்தால் போதும், ரொம்பலாம் போட வேணாம். போட்டாச்சு. இது மையத்துக்கு லைட்டாக தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி போதும், மூடுற வேண்டாம். இப்போ அரைச்சிக்கலாம். மஞ்சிதான்னு பார்க்கலாம். ஓகே தான். இன்றைக்கி சுவையான, ஈஸியான, டக்குன்னு செய்கிற வெள்ளை குருமா. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி இதை தான் ஈஸியாக பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள், கொத்தமல்லி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, 2 இனு கருவேப்பிலை, இந்த இவ்வளோண்டு இஞ்சி பூண்டு. இப்போ வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் இந்த அளவுக்கு போதும். அதாவது இது எவ்வளோன்னா 70 ml எண்ணெய். எண்ணெய் உங்கள் வீட்டுக்கு எப்படிலாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ப்ளஸ்ஸு மல்லாட்டெண்ணெய் மிக்சரு, இந்த ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். வாசனைக்கோசம், சூப்பராக இருக்கிறதுக்கோசம் இவ்வளோ தூரம் காக்கா பிஸ்கொண்டு நெய். ஓகே, எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிது, நெய் இப்போ தான் ஊற்றணும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டை, அந்த கறிப்பட்டை இது இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கிறேன். எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்து பாருங்க. இது கூட கடுகு, உளுத்தம் பயிறு, இதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டுக்கிறேன்.
இது கூடயே வெங்காயத்தையும் போட்டுறேன். வெங்காயத்தையும் போட்டேன். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு டீப்பாலாம் ஃப்ரை பண்ண வேணாம். இந்த கண்ணாடி பதம், இந்த கிறிஸ்டல் கிளியர் சொல்லுவாங்களே அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். வெங்காயம் அந்த அளவு தான் ஃப்ரை ஆகணும். மற்றபடி எல்லா காய்கறி இதில் போகிறது எல்லாமே நம்ம அந்த லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும், எல்லா காய்கறிலாம் போட்ட உடனே அந்த தண்ணியில் கொதிக்கிறது. அந்த கொதிக்கிறது தான் குருமாவே. நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறக்கூடாது, டீப் ஃப்ரை பண்ணுறக்கூடாது, அதாவது நல்லா வதக்கிடக்கூடாது. சும்மா வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கி வரதுக்கு, காய்கறிலாம் வதங்கி வரதுக்கு லேசாக தூணா போல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் அலுமினிய கடாயில் பண்ணுறீங்க, அலுமினிய கடாயில் வீடியோ பண்ணாதீங்க, அலுமினிய கடாய் இல்லாமல் வேற வாரி ஏதாவது ஒன்று, அதாவது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது இதுதான். இருந்ததுன்னா நான் ஏன் இதில் பண்ண போகிறேன். ஆனால் இதில் பண்ணாலும் நல்லா தான் இருக்குன்னா ஒன்று கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்க தான். அதுக்கோசம் இது வீடியோ பண்ணுறதுக்கோசம் நான் புதுசாக வாங்க முடியுமா? எங்கள் வீட்டில் செருப்படி அடிப்பாங்க. ஏன் நான் சொன்ன மாரி அந்த கண்ணாடி பதம், இந்த கிறிஸ்டல் கிளியர் வந்து பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்பலாம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி வதங்க வேணாம். இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த பீன்ஸு, இந்த எல்லா கலரும் 3 கலரையும் போட்டுற வேண்டியதான். வெள்ளை, பச்சை, ஆரஞ்சு 3த்தையும் போட்டு திருப்பி டயண்டக்கான வதக்க வேண்டியதான். இதில் எல்லாமே வந்து தண்ணி, அந்த தண்ணி கூட இது எல்லாமே வதங்கி வரணும். அந்த குருமானாலே அப்படிதான், எதுவுமே வந்து நல்லா வதங்கக்கூடாது. அந்த லாஸ்ட்டாக ஊற்றுற அந்த தண்ணியில் வதங்கி வரணும். நம்ம இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று என்னன்னா, தக்காளி ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணால் ரெட் கலரில் வந்துடும். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கினேன், அவ்வளோதான். ஒரு 2 கிண்டு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்தா இஞ்சி பூண்டு விழுது. இப்போதான் சம்பவமே, அடி பிடிக்கும். நான்ஸ்டிக் தவானா அடி பிடிக்காது. இது ஜஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னால கமெண்டில் அலுமினியம் கடாயி, அதனால அடி பிடிக்கும். ஸோ கை எதுக்கு இருக்குதா, கிண்ட வேண்டாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஒரு வாசனை வரும் பாருங்க, வேறு எதுவுமே ஈடாகாது. சொர்க்கத்துக்கு போய் அப்படியே டபுக்குன்னு போயிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். நம்ம செய்ய போகிற இந்த சூப்பரான ஒயிட் குருமா, அதாவது ஒயிட் கிரேவி, இதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, அதுதான் 7 போட்டுக்கிறோம். முக்கியமாக ஒன்று சொல்ல பண்ணிட்டேன், நம்ம கறிப்பட்டை அந்த இதை போட்டோம்ல, கறிப்பட்டை வாங்கின்னு வந்தாலே அந்த கவரில் ஃபஸ்ட்டு வாங்கும்போதோ இல்லை வீட்டுக்கு வந்து பிரிக்கும் போதோ இந்த கவரில் ஒரு பின்னு இருக்கும், ஸ்டாப்லர் பின்னு மாரி. அதை எடுத்துட்டோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நம்மானு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வாங்கின்னு வந்துட்டு போட்டோன்னா அதில் பின்னு சில வாட்டி பிரிக்கும் போது நம்ம கூடயே வந்துடும், அப்புறம் சாப்பாட்டுக்குள்ளே போயிடும். சாப்பாடோட போயிருந்தா வயிற்றுல போயிடும், ப்ராப்ளம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ வந்து தேங்காய் துருவி, நம்ம துருவி அரைச்சி வச்சிருந்தோம்ல, அவரை அப்படியே ஊற்றிக்க வேண்டாம். திருப்பி இந்த தேங்காவை ஊற்றிட்டு அப்படியே எதுவுமே பண்ணக்கூடாது, தண்ணியெலாம் இப்போ ஆட் பண்ணவே கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த தேங்காவும் ஒரு இந்த ஒயிட் கிரேவிக்கு ஹீரோ தான், ஸ்மெல் அப்படி கொடுப்பாப்புல.
கலரை பார்த்தீங்களா? தேங்காய் எல்லாமே போட்டோன்னே ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது இப்போ தான் அந்த வாட்டர்லாம் ஊடணும் நம்ம. இப்போ எப்படி பாருங்கள், சூப்பராக இல்லை? தேங்காவும் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் என்னன்னா, இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி ஊற்ற போகிறப்ப தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் ஃப்ளேவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில். அதாவது 500 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அந்த அளவு தான் காய்கறி போட்டேன், அதனால் 500 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே யாருக்கும் வலிக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். தெரியுதா? இதில் கலர் எதுவுமே இல்லை, அழகாக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை. பூரி தான் ஹைலைட்டு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை. ஃபஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டோம், அது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிறதுக்கு. இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறோம், ஒரு 1/2 ஸ்பூனு. 2.5 ஸ்பூன் இது வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டு செக் பண்ணுவோம். ஒரு வாட்டி நான் உப்பு அதிகமாக போட்டு தொல்லையாயிடுது, யாருமே சாப்பிடல. பாருண்ணா, பச்சா போச்சு கேள்வி கேட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பூரி வேறையா, சம்பவம் ஆயிடுச்சு. இப்போ உப்பு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம். ஓகே, 3 ஸ்பூன் மொத்தம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேலையே முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கொச்சி இறக்கணும், கொத்தமல்லியை போட்டு இறக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுன்னா கொச்சித்துன்னு அர்த்தம். இது நல்லா கொச்சி வரட்டும். நம்ம இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிருவோம். என்னன்னு தெரியல, இந்த அடுப்பு எரியுது அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். அது நைட் லைட்லாம் நீத்திட்டு பார்த்தோன்னா அப்படி இருக்கும். லைட் நீத்தா இப்போ எதுவும் தெரியாது, அதனால தான் இப்படி காட்டுறேன். சரி, இப்போ நம்ம மேலே இருக்க பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து பாருங்க, கலர் பார்த்தீங்களா? அப்படியே தக சைட்லலாம் ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும். நம்ம இதை ஒரு கிண்டிக்கலாம். ஹோட்டல்லாம் சும்மா தரமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நிறுத்திக்கலாம். இதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுது. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு வச்சுக்க தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு எண்ணெய்லாம் அப்படியே மேலே தெரியா மாசாக காட்டுது பாருங்கள் எண்ணெய். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து நாளைக்கு ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன்.